விஜயதரன், நாம் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி சம்மந்தமாக பேசிக்கிட்டு தான் தேர்தலை புறக்கணித்து நியாயமானதான் அப்படிங்கிற மாதிரியான உங்கள் கருத்துக்களை முன் வச்சுருந்தீங்க. இந்த தொகுதியில் இப்போது நாம் தமிழர் பெற்றிருக்கிற வாக்குகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா போன தடவை 10,000 வாக்கு தான் பெற்றுட்டாங்க, இந்த தடவை அதையும் தாண்டி போவாங்க அப்படின்னு தெரிகிறது. அது வந்து உங்கள் கட்சிகளின் பங்களிப்பு இருக்குமா அதில்? நேச்சுரலாக வந்து பிஜேபி அதிமுகவோட வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா களத்தில் பிற கட்சிகள் இல்லை இல்லையா. நேச்சுரலாக வந்து அந்த வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு போயிருக்குன்னு சொல்ல முடியாது. எதிரான வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆகையால் போன தடவை வாங்கினதை விட கூட வாக்குகள் வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அவங்களுக்கு இருக்குது. ஆக ஒரே ஒரு கட்சி தானே எதிரில் நிற்கிது. ஆகையால் அந்த ஒரு கட்சிக்கு மாற்று சிந்தனை கொண்ட எல்லாருமே அந்த ஒரு கட்சிக்கு தான் போடுவாங்க. ஸோ மாற்று சிந்தனை கொண்டவர்கள் இவ்வளவு தானா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிடக்கூடாது. ஏன்னா சாதாரணமாக ஒரு கட்சி இந்த கட்சி தான் வரப்போகுது அப்படின்னா நடுநிலையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்சிக்கே ஓட்டு போட்டுருவாங்க, நடுநிலையாக இருக்கிறவங்க. ஆனால் அதே நேரம் மாற்று சிந்தனை கொண்டவங்க வந்து பிடிவாதமாக இருப்பாங்க. சிலர் எந்த காரணத்து கொண்டும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தமிழரை பிடிக்கலைனாலும் ஓட்டு போடுவாங்க வழி இல்லாமல். தங்களுடைய ஓட்டிங் எக்ஸசைஸை நிறுத்திக்க மாட்டாங்க. அவங்க கட்டாயமாக ஓட்டு போடணும்னு மனநிலை கொண்டவங்க. அப்புறம் நிறைய பேர் ஓட்டு போடாமல் பின்வலிச்சிருக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. நீங்கள் போன தடவை போலிங் பர்சன்டேஜை விட இந்த தடவை போலிங் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, கூடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த போலிங் பர்சன்டேஜ் குறையும்பதுக்கும் என்ன மெசேஜ்னா, களத்தில் தங்களுக்கு வேணுங்கிற பார்ட்டிஸ் இல்லை, தாங்க இந்த ரெண்டு கட்சிக்கும் ஓட்டு போட தயாரில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பலரும் வாக்களிக்கவே போயிருக்க மாட்டாங்க. அப்படி ஜனநாயகத்தின் ஒரு பகுதி வந்து வாக்கு அளிக்க மறுத்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுதாங்க. ஸோ இந்த தடவை ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையும். அதே மாதிரி செகண்டாக இருக்கக்கூடிய கட்சிக்கு வழி இல்லாமல் வாக்களித்தவங்களும் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு போன தடவையோட கூட வாக்கு கிடைக்கும். ஆனால் அதே நேரம் திமுகவுக்கு போன தடவையோட கூட வாக்கு திமுகவுக்கு கிடைக்குதாங்கிறது சந்தேகம்தான். போன தடவை ஆனால் வெற்றி பெற்றாலும் அதை விட அதிக வாக்குகள், போன தடவை பெற்றதை விட அதிக வாக்குகள் இந்த தடவை பெறுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லட்சத்தில் இருக்கிற வாக்குகள் அந்த லட்சங்களை தாண்டி போகுமா அப்படின்னு கேட்டால் பர்சன்டேஜ் குறையிறதுனால அங்கேயும் சர்க்கிள் இருக்கும். ஸோ ஆகையால் இதில் வந்து இந்த தேர்தலே வந்து ஒரு சூழ்நிலையினால் ஏற்பட்ட ஒரு தேர்தல்னால மக்களும் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க முக்கால்வாசி. ஆகையால் இதில் ஒரு தொய்வு தான். இது வந்து ஜனநாயக ரீதியாக நடந்த தேர்தலில் ஒரு தொய்வான தேர்தலாக தான் பார்க்க வேண்டிய ஒன்று. தொடர்ந்து பேசலாம்.